தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். முகம் அழகுக்கு என்னென்னமோ இப்போ வந்துருச்சு, கிரீம்ங்க வந்துருச்சு, எத்தனையோ பசைகள் வந்துருச்சு. அந்த பசைகளெல்லாம் தாண்டி நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்க? முன்னோர்கள்னா நமக்கு முன்னாடி இருந்த அரச குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாரி தான் செஞ்சாங்க. அன்னைக்கு மறைமுகமா செஞ்சதால அது யாருக்குமே தெரியாது. அதை யாரும் பெருசுபடுத்துறதில்ல. நம்ம இன்னைக்கு முகத்துக்கு அழகுன்றது ஒரு பெரிய இதா இருக்கு. அது முகத்துக்கு அழகு சிகை அலங்காரம், முக அலங்காரம்னு சொல்லி நெறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நெறையா பண்றதுல இது ஒரு சிறந்த ஒரு மருந்து. மருந்துன்னு சொல்றத விட ஒரு அழகு சாதனம். அழகுபடுத்துறதுக்கு இது பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் அழகுபடுத்தும். முகத்துல உள்ள பள்ளங்கள மேவுறதுக்கு இந்த கம்மாய் மண்ண வச்சு தான் பண்றோம். இந்த கம்மாய் மண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது மலையிலிருந்து வந்தது. இப்ப இந்த மலையிலிருந்து வந்த மண் படிவம். இது எத்தனை வகை மூலிகை வந்திருக்குன்னு தெரியாது. இதுல ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம், யானை சாணம் எல்லாமே வந்திருக்கும். ஆனா அணு அணு அளவு தான் இருக்கும். இதுல சாணம் அதிகமா இருக்காது. இந்த சாணம் அதிகமா இல்லாததால இது இது மண்ணுல மீன்கள் இதை சாப்பிட்டு, மீன் சாப்பிட்ட மிச்சம் எல்லா கழிவுகளும் சேர்ந்து இருக்கிறதால இந்த மூலிகை கழிவுகள் அனைத்தும் இதுல சேர்ந்திருக்கு. இதுக்கு கம்மாய் கரம்பை மண்ணுன்னு சொல்லுவோம். கரம்பை மண்ணுன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரம்பை தான். இதில் ஓடு ஓடாக இருக்குது. இந்த ஓடு ஓடாக இருக்கிறத எடுத்து தான் செய்யணும். நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த ஓடு மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம மருந்தாக பயன்படுத்தினோம்னா முகம் அவ்வளோ அழகுக்கு வரும். முகம் அழகு கூடணும்னா இந்த கரம்பை மண்ணை பயன்படுத்துகிறோம். இந்த கரம்பை மண் ஏன் பயன்படுத்துகிறோன்னா இதில் ஆண்டாண்டு காலமாக மலை மேலே இருந்து எத்தனையோ ஆயிரம் டன் கீழே மண் வருதான் ஒரு ஆண்டும். இதில் எந்த அளவுக்கு மண் வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நல்ல ஒரு ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முந்தின மண்கள் எல்லாம் மக்கி போன இலைகளினுடைய அதனுடைய சாரம் எல்லாம் அந்த மண்ணில் தண்ணியில் கலந்து தண்ணியில் அதனுடைய வேகங்கள் குறைஞ்சி அதை எல்லாமே மீன் சாப்பிட்டு அதனுடைய அமிலத்தன்மை குறைஞ்சி நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்தால் தான் இந்த மேலே பொறிஞ்சு நிற்கும். மேலே பொறிஞ்சு நிற்கிறத நம்ம எடுத்து பயன்படுத்தணும். கீழே தோண்டியெல்லாம் எடுக்க வேண்டாம். கீழே தோண்டினா அது அந்த அளவுக்கு பலன் கொடுக்காது. மேலாப்பில் அந்த பொறிஞ்சு போய் நிற்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் லேசாக எடுத்து நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து வேப்பலை எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா இந்த வேப்பலையை பயன்படுத்தும் போது முகத்தில் உள்ள கிருமிகள் எல்லாமே இறந்து போயிடும். கிருமிகள் நம்ம முகத்தை அரிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த கிருமிகள் இருக்காது. வேம்பு சேர்க்க முகம் அழகு பெறும். நீங்கள் தினந்தோறும் வேப்பலையை கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் முகத்தில் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த முகம் அழகாக வரும். அந்த தண்ணியை வச்சே முகம் கழுவினாலே போதும். அந்த வேப்பலை தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியில் முகம் கழுவினோம்னா முகம் பள்ளங்கள் மேவும். காலையில் தொட்டு பார்த்தீங்கன்னா வழுவழுன்னு இருக்கும். இப்போது இவருக்கு முகத்தில் பள்ளங்கள்லாம் இருக்குது. முகம் இப்போ தொட்டு பார்த்தாலே சுரசுரப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது இவருக்கு முகம். ஆனால் இப்போ இந்த நம்ம மருந்தை தயாரித்து இவருக்கு பூசினோம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவருடைய முகத்தினுடைய அழகு அவருக்கே தெரியும். அவர் தொட்டு பார்த்தாலே அவருக்கு தெரியும். இப்போ முதல்ல தொட்டு பார்த்தா சுரசுரப்பாக இருக்கும். ஆனால் இந்த மருந்து பூசி முகம் கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சுகமான தூக்கம் வரும். தூக்கம் வரலன்றவங்க இதை ராத்திரி நேரத்தில் போட்டு தூங்கினா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த மழை காலத்தில் இதை செய்யக்கூடாது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் இதை செஞ்சோம்னா இது அதிக குளிர்ச்சி உண்டாக்கி. ஏன்னா கரம்பை மண்ணே ரொம்ப குளிர்ச்சி. இந்த குளிர்ச்சியோடு சேர்ந்து நம்ம வேப்பலையும் குளிர்ச்சி. இதோடு சேர்ந்து ஆலம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆலம்பழம் இந்த ஆலம்பழம் ஒரு 5-6 பழம் போதும் ஒருத்தருக்கு முகத்தில் பூசுறதுக்கு. அந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இது எல்லாமே சுற்றி இங்கே தான் கிடைக்குது. இப்போ கரம்பை மண் இருக்குது. இந்த கரம்பை மண்ணோட சேர்ந்து வேப்பலை, இது 3 சேர்ந்த கலவையை இப்போ முகப்பூச்சிக்கு மருந்தாக தயாரிக்க போகிறோம். இது மாதிரி லேசாக தகுடு மாதிரி இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். கீழே உள்ளது தேவையில்லை நமக்கு. இந்த மாதிரி பொறிஞ்சு போய் நிற்கிறது, வெயிலுக்கு பொறிஞ்சு போயிருக்கிறதா எடுக்கணும். இது அவங்க எல்லா சத்துக்களையும் மேலே கொண்டு வந்துடும். அப்போ சத்தானது மட்டும் நம்ம இப்போ எடுக்கிறோம். இதை எடுத்து இதோட சேர்க்குறோம். இதோட சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போது நம்ம இவருக்கு இப்போது முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆக 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 அது அப்படியே இழுக்கும். ஏன்னா
அந்த ஆலம்பழம் வந்து அப்படியே பசை மாதிரி பிடிக்கும். இந்த கரம்ப மண்ணில் வந்து எத்தனை வகை மூலிகை சேர்ந்துருக்குன்னே சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான மூலிகை இருந்து வந்திருக்கு, மலையிலிருந்து வந்ததால் இந்த மண்ணினுடைய மகிமை வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இது பார்த்தோம்னா அப்படியே எவ்வளவு நைஸாக இருக்குது பாருங்கள். வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து இயற்கை அழகை கொண்டு வர்றது. இந்த இயற்கை அழகை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். வேப்பலை என்ன செய்யும்னா அந்த முகத்தில் பொறுன்னு ஊறுறது எல்லாத்தையும் சரி பண்ணும். இந்த முகம் வந்து அரிப்பு இருக்குது, எனக்கு அரிப்பு இருக்குன்றவங்களுக்கு ஃபுல்லாக அதை சரி பண்ணும். அந்த நிலையில் இருக்கிறத இது ஒன்று சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த அரைச்சதில் இது மிச்சம் இருக்குதுன்னா அது தேவைப்படுறா இன்னும் 10 பேருக்கு இதை வச்சு அரைச்சி எடுக்கலாம். இதை அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்தோம்னா இதில் வந்துகிட்டே இருக்கும். இதனுடைய எல்லா சத்துக்களும் கீழே இறங்க 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 நம்ம எடுத்து நம்ம தேவையாக்க எத்தனை பேருக்கு வேணாலும் போடலாம். இதை போட 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 நம்ம முகம் வந்து அழகு பெறும். சில பேர் கை காலில் எல்லாம் பூசிக்கிறாங்க. ஏன் கை காலில் பூசியிருக்காங்க? இப்போ இவருக்கு இந்த கையில் இந்த நிறம் இருக்குது. இதுக்கு ஒரு சாம்பிள் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே இந்த ஒரு இடம் மட்டும் ஏன் போட்டிருக்கோம்னா இந்த நிறம் இப்போ முதல்ல ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இது காஞ்சதுக்கப்புறம் கழுவும்போது அந்த ஒரு இடம் மட்டும் நிறம் மாறி இருக்கும். இந்த ஒரு இடம் ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற கலருக்கும் இங்கே இருக்கிற கலருக்கும் நிறைய மாற்றம் தெரியும். இப்போ அந்த போட்டு விட்ருக்க மருந்து ஏன் அதே மாதிரி தான் முகத்துக்கு போட்ட இப்போ மூக்கு மேலெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. காய்ஞ்சி வர வர அது வந்து அப்படியே குளிர்ச்சி மாறி உடலில் உள்ள சூட்டை வெளியேற்றும், சூட்டை எடுக்கும். நம்ம அதிக அளவு நம்ம சூடு பிடிச்சனால இந்த மாதிரி போட்டு தூங்கினோம்னா முகத்தில் வந்து அழகாக எடுத்துரும். இந்த மண்ணில் வந்து ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது, லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்கள் வந்து இப்போ நல்லது செய்யுது. நல்லது செய்யும்போது உள்ள அழுக்குகளை தேவையில்லாத பூரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எடுக்க வந்து முகம் வந்து அழகு கூடும். இதை வந்து நம்ம தினந்தோறும் பயன்படுத்தலாம். தினந்தோறும் போது ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன் போதும். இந்த மண் 1/2 ஸ்பூன் இந்த அளவுக்கு வந்து இருந்தாலே போதுமானது. ஒரு நாளைக்கு இது 1/2 ஸ்பூன் போதும். இதில் ஒரு இலை போதும், ஒரு பழம் போதும், இதுவே மிச்சம். ஏன்னா இவ்வளவு போட்டாலே முகம் நிறையா வந்துடும். ஒரு 1/2 ஸ்பூன் வச்சா ஒருத்தருக்கு முகத்தில் பூசிடலாம். அவங்க முகம் பூசியிருக்கும்போது ராத்திரியில் நல்ல தூக்கம் வரும். அவங்களுக்கு இப்போ பூசியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து இப்போ முகத்தை கழுவுனதுக்கப்புறம் போய் படுத்தாங்கன்னு வச்சுங்களேன், காலையில் 6 மணி வரைக்கும் எங்கெல்லாத தூக்கம் வரும். ஏன்னா முகத்தில் வந்து அந்த புத்துணர்ச்சி கிடச்சிருக்கும். அந்த முகத்தில் உள்ள துவாரங்கள் வந்து சுத்தமானதால் அதில் வந்து ஆக்சிஜன் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் உள்ளே போகும்போது ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீராகி அவங்க முகம் வந்து அழகு பெறும். முதல்ல இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்டு வருது. காஞ்சிட்டு வரும்போது இல்லாமல் இந்த காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த முகத்தை கழுவி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். முகம் எல்லாமே சுத்தமாக காஞ்சி போச்சு பாருங்கள், எல்லாம் காஞ்சிருச்சு. இந்த கையிலே போட்டதும் காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கழுவி காட்டும்போது தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த போட்ட இடத்தினுடைய அந்த நிறம் மட்டும் பாருங்கள். இந்த இடம் ஒரு நிறமாக இருக்கும், இந்த பக்கம் வேறு நிறம், இந்த பக்கம் வேறு நிறம் இருக்குது பாருங்கள். இப்போ போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? இந்த போட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த இடம் மட்டும் இந்த நிறத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். இந்த பக்கம் வேறு நிறம் இருக்கும், இந்த பக்கம் வேறு நிறம் இருக்கும், இந்த பக்கம் வேறு நிறம் இருக்கும். ஒரு நூல் அளவுக்கு வந்து அதனுடைய நிறத்தையே, தோலினுடைய நிறத்தையே மாற்றக்கூடியது. இதோட நம்ம சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு இப்போ முகத்தை கழுவினார்னா முகத்தினுடைய அழகு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். முகத்தினுடைய கலரும் வந்து அப்படியே தினந்தோறும் கலர் கூட ஆரம்பிச்சிடும். எவ்வளவு வெயிலில் நம்ம சுற்றிட்டு வந்தாலும் முகத்தினுடைய அழகை வந்து அதிகரிக்கிறதுல இந்த கரம்ப மண்ணுக்கு நிகராக எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் இந்த மண்ணை எடுத்து எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம், நம்ம எல்லா மருத்துவத்தையும் அந்தந்த இடத்துலையுமே போய் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்த இடத்துல யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னும் போது, அந்த அடிபட்டுருச்சுன்னா அதுக்கான காயத்துக்கு மருந்து எத்தனையோ மருந்து இருக்குது. அதில் ஒரு மருந்தாக உங்களுக்கு இந்த பூ எல்லா இடத்துலையும் மாட்டு செவந்தி மாலையில் கட்டுறாங்க. மாலையில் கட்டுறது, இது மாலையில் கட்ட தான் பயன்படுத்துதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது வந்து ஆங்கில மருத்துவத்தில் போய் எடுத்துகிட்டு போய் மருந்தாக மாற்றிருக்காங்க. ஹோமியோ மருந்தில் போய் காலோண்டுலான்ற மருந்தாக மாற்றிருக்காங்க. இந்த காலோண்டுலான் மருந்தாக மாற்றி காயத்துக்கு போடுறாங்க. இது நமக்கெல்லாம் தெரியாது இல்லை, எல்லாம் முன்னோர்கள் வந்து மறைச்சி வச்சதால் யாருக்கும் தெரியாது. ஏன்னா எதை ஒருத்தர் செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைமுகமாகவே செஞ்சாங்க. அந்த மறைமுகமாக செஞ்சதால் நிறைய பேருக்கு தெரியல. இதுக்கு வந்து துளுக்க சாமந்தி, மாட்டு செவந்தி அப்படின்னு இங்கே மாற்று பெயர் உள்ள இது இந்த பூவில் எந்த பூவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது மஞ்சள் நிறமாக இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் இந்த சிகப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருந்தாலும் இந்த பூவை பயன்படுத்தணும். இதோடு சேர்ந்து பூண்டை சேர்த்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா பூண்டை பயன்படுத்தும் போது எப்படியாப்பட்ட காயத்தையும் பூண்டு ஆற்றக்கூடியது, அதனுடைய கிருமிகளை கொல்லக்கூடியது. அந்த கிருமி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த கிருமியை கொல்லும். இதோடு சேர்ந்து நம்ம சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோம்.
சின்ன வெங்காயத்தை ஏன் பயன்படுத்தணும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கும். எரிச்சலை கொடுத்தாலும் அந்த புண்ணினுடைய தன்மையை வந்து குறைக்கும். அந்த புண்ணில் உள்ள எல்லா இதையும் வந்து கிருமிகளையும் கொல்லக்கூடியது. இந்த கிருமிகளை கொல்லக்குள்ள அது வந்து அற்புதமாக வேலை செய்யும். அற்புதமாக வேலை செய்கிறதுக்காக வேண்டி தான் இதை மருந்தாக தயாரிக்கிறோம். இதை மருந்தாக தயாரித்து அடிப்பட்ட இடத்துல வச்சு நம்ம கட்டலாம், இல்லைன்னா சாந்து மாதிரி பூசலாம். இந்த சாந்து மாதிரி பூசினாலே அந்த காயங்களில் வர ரத்தம் உடனே நிற்க ஆரம்பிச்சிடும். ரத்தம் நின்றுச்சுனாலே அந்த காயத்தினுடைய தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி ஏற்பட்ட காயத்தை வந்து சரி செய்கிறதுக்கு இப்போ நம்ம மருந்தை பார்க்கலாம். இந்த பூண்டை வந்து லேசாக உரிச்சிக்கிறணும். பூண்டை வந்து உரிக்காமல் போடக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல அந்த காயத்து மேலே ஒட்டும்போது எந்த ஒரு பிசுபிசுப்பை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. காயமே வந்து ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும். அந்த காயத்து மேலே வந்து இந்த மாதிரி பூண்டு ஒரு பல் போதுமானது. அதேமாரி வெங்காயம் ரொம்பவும் தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு பயன்படும், பெரிய வெங்காயம் பயன்படாது. இதோட இந்த பூவை எடுத்து போடுறோம். இந்த பூவை போடும்போது இந்த பூவினுடைய தன்மையெல்லாம் சேரும்போது மருந்தாக மாறும். இதுக்கு வந்து கீழ்ப்பக்கத்தில் தான் விதை இருக்குது. நம்ம விதை தேவையில்லை, இந்த விதை தேவையில்லை. விதை இல்லாமல் மேலே வந்து அந்த தளிரை மட்டும் இது பண்ணியிருக்கேன். இந்த அடிப்பட்ட காயத்து மேலே இதை வழித்து அப்படியே வச்சோம்னா உடனே ரத்தம் நின்றும். உடனே ரத்தம் நிற்கும். ரத்தம் நிற்கும். அந்த புண் வந்து ரத்தம் வர்றது நின்னதுமே ஆற ஆரம்பிச்சிடும். இந்த பூண்டினுடைய அதனுடைய காரத்தன்மையும் வெங்காயத்தினுடைய காரத்தன்மையும் இந்த பூவினுடைய முழு அமிலத்தன்மையும், இந்த பூ வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த பூ வந்து தனியாக போட்டாலும் நல்லா வேலை செய்யும். தனியாக போடுறத விட இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்க்கணும். ஒரு வெங்காயம் ஒரே பல் பூண்டு போதுமானது. ஒரு பல் பூண்டு போட்டால் போதும், நிறைய பூண்டு போட வேண்டாம். இந்த ஒரு பல் பூண்டை போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து எங்கே காயமோ அந்த இடத்துல இந்த அளவு அரைச்சா போதும். ஏன்னா இதனுடைய பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இந்த பாருங்க, விரல்லேருந்து கூட விழுகலை. இந்த பிசுபிசு தன்மை அப்படியே வச்சு காயத்தில் அமுக்கிட்டோம்னா ரத்தம் வர்றது நின்றுடும். ரத்தம் வர்றது நின்றுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த காயத்துலேருந்து ரத்தம் வர்றது நின்றாலே இந்த மயக்கம் வராமல் இருக்கும். சில பேருக்கு ரத்தத்தை பார்த்ததுமே மயக்கம் வந்துடும். கீழே தன்னால் விழுந்துருவாங்க. ரத்தத்தை கண்டதும் கை கால் உதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிக அளவு ரத்த பற்றாக்குறையில் இருப்பாங்க. ஹீமோக்ளோபின்ற அந்த ஹீமோக்ளோபின் குறையாக இருக்கிறவங்களுக்கு தான் திடீர்னு பார்த்ததுமே மயக்கம் வந்துடும். ஹீமோக்ளோபின் 6 இருக்குது, ரத்தம் வந்து 6 கிராம் தான் இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க. ஆனால் 15 கிராம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மயக்கமோ எதுவுமே வராது. இது போர் வீரர்களுக்கு அந்த காலத்தில் இந்த பூவை எடுத்துகிட்டு வந்து மறைமுகமாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. வெங்காயமும் பூண்டும் சேர்த்து அரைச்சி இது வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த புண்ணில் உள்ள கிருமிகளை அழித்து கிருமிகளை வெளியேற்றும். இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு வந்தோம்னா, இதை போட்டுட்டு தண்ணியில் இறங்கினாலும் சீழ் பிடிக்காது. அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு காரணம். இந்த சலம் வச்சிருதுன்னு சொல்லுவாங்க. இந்த புண்ணு வந்து தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னுவாங்க. இந்த பூவை அரைச்சி போட்டிங்கன்னா எந்த தண்ணிக்குள்ளே இறங்கினாலும் சலம் வைக்காது. அப்படியே வச்சாலும் சீக்கிரம் ஆறி போயிடும். மீண்டும் மீண்டும் இதே போல் ஒரு வாரத்துக்கு போட்டோம்னா எப்படியாப்பட்ட காயமும் ஆறிடும். இந்த காயங்கள் ஆறுறதுக்கு இந்த செவந்தி பூன்னு சொல்கிற மாட்டு செவந்தி பூன்னு சொல்லுவோம். இது துலுக்க சாமந்தின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த பூவை அரைச்சி நம்ம போட்டோம்னா காயங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த காயத்திலிருந்து விடுபடலாம். காயம் ஆற ஆரம்பிச்சிடும். காயம் ஆரம்பிக்க நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் சீராகும். ஏன்னா அடிபட்டதுமே அதிக ரத்தம் போகுது பார்த்தீங்களா, அது போக விடாமல் இருக்க ஒரு துணியை வச்சு முதல்ல ஈர துணியை வச்சு கட்டணும். தண்ணியை நனைச்சி லேசாக துணியை நனைச்சி தண்ணியில் அதை ஈர துணியில் கட்டினோம்னா ஓரளவு ரத்தம் கட்டுப்படும். ஈரத்துக்கு வந்து ரத்த குழாய்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும். வெயில் நேரத்தில் ரத்த குழாய்கள் விரிய ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தீங்கன்னா இப்போது மருத்துவமனையில் ஆண்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகும்போது எப்போ பண்ணுவாங்கன்னா அமாவாசை நேரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரம் ரத்தம் வராது, ரத்தம் குறைவாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் பௌர்ணமி நேரம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ரத்தம் வரும். அந்த நேரம் அறுத்தாச்சுன்னா உடம்புல இருக்க ரத்தம் பூரா வெளியே வந்துடும். அதனால் அமாவாசை நேரத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பெண்களுக்கு பௌர்ணமி நேரம் பண்ணுவாங்க. அது நல்லதை செய்யும். கடல் கூட பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வற்ற ஆரம்பிக்கும். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்க ஆரம்பிக்கும். அது ஒரு சயின்ஸு. அந்த அளவுக்கு இருக்குது இயற்கையிலே இருக்கும்போது நம்ம இந்த இயற்கையிலே கிடைச்ச இந்த பூக்களை வச்சு இந்த பூண்டு வெங்காயத்தையும் வச்சு இந்த மருந்தாக பயன்படுத்துகிறோம். இந்த மருந்தாக பயன்படுத்தினதை எந்த இடத்துல வச்சு ஒரு காயம் இருக்குது, இந்த காயம்லாம் அதில் ஆறுனது தான். இந்த காயத்தில் அப்படியே இப்படி வச்சுருவோம். இப்படி வச்சாச்சா அது வச்சு ஒரு துணியை வச்சு ஒட்டிட்டோம்னா ஒட்டிக்கும், இல்லைன்னா துணியை வச்சு கட்டிடுவோம். எந்த ஒரு எரிச்சலும் இருக்காது, புண்ணில் வந்து வலியும் இருக்காது. அந்த மாதிரி ஆறின காயம்தான் இதெல்லாம். இந்த காயத்தை வந்து சரி பண்ணும்போது எவ்வளோ மோசமான இரத்த காயம், வெட்டு காயமாக இருக்கட்டும்,
கீழே விழுந்து கல்லில் அடிபட்டது, வேறு ஏதாவது தெரியாத்தனமாக நம்ம ஆடு மாடுகளுக்கு இரை எடுக்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம அருவாளில் நம்மளே வெட்டிக்கிடுவோம். அது கையில் தான் படும். தவறுனா காலில் வெட்டிக்கிறோம். இதுக்கு உடனே இந்த மருந்தை செஞ்சு போட்டோம்னா அந்த காயங்கள் ஆற ஆரம்பிச்சிடும். காயத்தை கண்டு பயப்பட வேண்டாம். காயத்தோடு நடக்கணும். காயத்தோட அந்த ரத்தத்தோடு நடந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே உங்கள் உடம்புல இருந்து குறைந்தது 1 லிட்டர் ரத்தமாக அது வெளியாகிடும். அப்போ நடந்து போகும்போதே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அந்த மாதிரி இருக்க தேவையில்லை. இதை உடனே அரைக்கலாம். ஏன்னா நாங்கள் தோட்டக்காட்டில் தான் இப்போ பிடுங்கினோம். பக்கத்தில் தோட்டத்தில் எடுத்திருக்கோம். உடனே நம்ம அந்த தோட்டத்திலே ஒரு வெங்காயம் பூண்டு நட்டு வச்சுருக்காங்க. அதை எடுத்து அரைச்சி உடனே மருந்து செஞ்சாச்சு. இது அங்கங்கே போய் ஏன் செய்கிறோம்னா அது ஒரு சுலபமான முறை. இது எந்த இலை, இது எந்த பூ, கோயிலில் இப்போ மாலையில் பார்த்தீங்கன்னா பாதியாக பிச்சு வச்சு கட்டிடுறாங்க. அதனால் எங்களுக்கு அடையாளம் தெரியலன்னுவாங்க. இந்த மாலையை பிச்சு வச்சுருந்தாலும் இந்த பூ உங்களுக்கு அடையாளம் தெரியும். இது மாட்டு செவந்தின்னு சொல்லுவாங்க. சென்னை பகுதியில் கிராமப்புறங்களில் இது மாட்டு செவந்தி, துலுக்க சாமந்தின்னு சொல்கிறாங்க. இந்த துலுக்க சாமந்தி பூவை அரைச்சி தடவி கட்டிட்டு வந்தோம்னா இது இந்த புண்ணில் வர ரத்தத்தை நிறுத்தும். ரத்தம் நிறுத்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். புண்ணுடைய காயங்கள் மாறும். அந்த புண்ணு சீழ் பிடிக்காது. இதுதான் அதனுடைய முக்கிய காரணம். ஏன்னா எந்த மருந்து போட்டாலும் சீழ் பிடிக்கும். இந்த பூவை அரைச்சி போட்டோம்னா சீழ் பிடிக்காமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காயம் பட்டதால் அந்த காய்ச்சல் வராது. அடிப்பட்ட உடனே காய்ச்சல் வந்துடும் வலி தாங்காமல். அந்த அடிப்பட்ட காயத்துக்கு காய்ச்சல் வராமல் இருக்கணும்னா இந்த பூவை அரைச்சி இந்த பூவில் தான் நம்ம மருந்தாக மாற்றணும். இந்த மருந்தாக மாற்றி போட்டுட்டு வந்தோம்னா இந்த நிலையில் இருக்க எந்த நிலையில் புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது. அதனால் இந்த காயத்துக்கு இந்த புண்ணுக்கு இந்த பூவை மருந்தாக மாற்றி நீங்கள் ஒரு பூவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பல் பூண்டு, இது போதுமான அளவு. இந்த அளவை பயன்படுத்தி காயத்திலிருந்து ரத்தம் வருவதை தடுத்து நீங்கள் இந்த மருந்தை செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் ஜாஸ்மின் என்னும் பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். அவர் கால் குதிங்கால் பின்பகுதியில் அதிக வலி இருக்குது. பெருவிரலில் தான் நடக்கிறாங்களாம். பின்னாடி கால் கீழே வச்சாலே வலி அதிகமாகுது அப்படின்னு மருத்துவமனைக்கு போனால் அந்த எலும்பு பின்னங்காலில் வளர்ந்துருச்சுன்றாங்களாம். அப்படியெல்லாம் ஒன்றும் வளராது. அதில் போய் உப்பு படியுமே தவிர எல்லாருக்கும் எலும்பு வளருன்னா எல்லாருக்கும் பின்பக்கம் காலில் எல்லாருக்குமே வளர்ந்து தான் போகும். அதை வளருது அப்படின்லாம் இல்லை. உப்பு போய் அதிகமாக படியும். இப்போ நம்ம போய் பார்க்கும்போது தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் கீழே ஒரு உப்பு படிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த உப்புத்தன்மை நம்ம குடல்லையும் போய் படியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற உப்புக்களும் போய் அந்த எலும்புகளில் போய் படிஞ்சு அந்த எலும்பினுடைய அளவு பெருசாகும். அது எந்த இடத்துல போய் சேருது அது அந்த இடம் கண்டிப்பாக பெருசாகும். சிலருக்கு கீழே போயிட்டு திருப்பி மேலாம்ன ரத்தம் வர்றது குறைஞ்சிரும். மேலாம்ன ரத்தம் வர்றது குறையும் பொழுது அந்த காலில் போய் குதிங்காலில் உப்பு அதிகரிக்கும். அவங்க நிச்சயமாக ஊறுகாய் சாப்பிடவே கூடாது. ஊறுகாய் அதிகம் சாப்பிட்டாங்கன்னா அந்த குதிங்கால் வலி குறையவே குறையாது. சாப்பாட்டினுடைய உப்பு அளவு பாதியை குறைக்கணும். அவங்க அரிசியில் சோறாக்கும் போது உப்பே போட்டு ஆக்கக்கூடாது. உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் சோறாக்கி அவங்களுக்கு தேவையான ஒரு பாதி உப்பு போட்டு குழம்புல உப்பு போட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த குதிங்கால் வலி மாறும். குதிங்கால் வலி மட்டும் இல்லை, முட்டுகளிலையும் வலி வந்துடும். ஏன்னா அங்கங்கே உப்பு போய் சேரும். ஒரு இடமா போயிட்டு அப்புறம் இடுப்புலையும் உப்பு போய் சேர்ந்துடும். இந்த உப்புகளை கழுவி எடுக்கணும்னா அவங்க வெள்ளரி பழங்கள் சாப்பிடணும். வெள்ளரி பழம், வெள்ளரி பிஞ்சு, இந்த முறையை கையாளணும். இந்த வெள்ளரி பழங்களை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடலில் உள்ள உப்புக்களை கழுவக்கூடியது இந்த வெள்ளரி பழம். அது மட்டும் இல்லாது உடலில் உள்ள உப்புத்தன்மையை வெளியேற்றணும். அந்த நரம்புகளை பிடிச்சி இழுத்துருக்கோம். அப்போ முடக்காத்தான் சொல்கிறோம். முடக்காத்தான் கீரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேலியில் இருக்கும். அந்த வேலியில் இருக்கிற முடக்காத்தான் கீரையை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு முருங்கைக்கீரை அதோடு சேர்க்கணும். வெறும் முடக்காத்தனை மட்டும் சாப்பிட்டோம்னா அது சரியாக வேலை செய்யாது. ஒன்றுக்கு ஒன்று வினை புரிகிற மாதிரி இருக்கணும். முடக்காத்தான் நல்லா வேலை செய்யணும்னா அதோட முருங்கைக்கீரை பாதி அளவாவது சேர்க்கணும். இந்த முருங்கைக்கீரை, முடக்காத்தான் அதோடு சேர்ந்து ஒரு 5 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இதோடு சேர்ந்து வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்து நல்லா வேக வச்சு அந்த சாறு எடுத்து அந்த சூப் எடுத்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா குதிங்கால் வலி ஒரு வாரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த குதிங்கால் வலி ஏன் குறையலன்னா அந்த உப்புத்தன்மையை கரைச்சி எடுக்கணும். முடக்காத்தான் சாப்பிட சொல்கிறோம்னா அந்த நரம்புகளை சுருட்டி மடக்கி பிடிக்காமல் இருக்க அந்த முடக்காத்தான் அது முடக்கும். அந்த நரம்புகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தான் அது முடக்காத்தான்ற பேர். முருங்கைச்சாறு சாப்பிட சாப்பிட வலியை குறைக்கும். எங்கெங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல முருங்கை இலையை அரைச்சி தடவி பாருங்கள். அந்த வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும்.
குதிங்கால் ஊன முடியாமல் இருக்கிறவங்க ஒரு 10 நாள் 15 நாள் பொறுத்து பார்க்கும்போது சிறுக சிறுக நல்ல காலை ஊண்டி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா அவங்க நடக்கும்போது பெருவரலில் நடக்கும்போது எங்கே போய் விழப்போகிறோமோன்ற அளவு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க உடலில் உப்புத்தன்மை கூடி இருக்கு. அந்த உப்புக்களை கழுவி எடுக்கணும்னா இவங்க வந்து வெள்ளரி பழம், இந்த சுரக்காய், இந்த தண்ணீர் சத்து அதிகமான பழங்களை சாப்பிடணும். இப்போ உள்ள தர்பீஸ் சாப்பிடலாம். அவங்க ஒவ்வொரு பழங்கள் தண்ணீர் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கிற ஒவ்வொரு காய்கறியும் எடுக்கணும். சுரக்காய் எடுத்துக்கிறலாம், பீர்க்கங்காய் எடுக்கலாம். இந்த பீர்க்கங்காயை எடுத்து சாப்பிட்டு வந்து புடலங்காய் சாப்பிடலாம். இந்த காய்கறியிலேயே நம்ம சரி பண்ணணும். மருந்துக்கு போகக்கூடாது. யாரும் ஒருத்தரை வந்து நம்ம திணிக்கக்கூடாது மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி. அவங்கள முதல்ல உணவில் தான் சரி பண்ணணும். உணவில் சரி பண்ணோம்னா அவங்க உடல்நிலை சரியாகும். உணவை சரி பண்ணாமல் எடுத்ததுமே மருந்து எடுத்து கொடுத்தா வாழ்க்கை பூரா அவங்க நோயாளி, நம்ம அவ்வளோதான், இனி நடக்க முடியாது, அடுத்து முடக்கவாதமாகி நம்ம முடங்கி போயிடுமோன்ற ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம உடல் நம்ம சொல்கிறத கேட்கணும்னா நம்ம உணவு பழக்கத்தை மாற்றணும். நல்ல உணவு எடுத்துக்கணும். அதிக ரத்தம் ஊறுற அளவுக்கு உணவு எடுக்கணும். ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன், 3 இட்லி சாப்பிட்டேன்னா அது வந்து பத்தாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் 32 கவாலன். 32 கவாலன் சாப்பிட முடியாது. ஏன்னா அது பழக்கத்தில் இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஒரு 4 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிடுங்க. ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் 5 இட்லின்றது 6 இட்லி ஆகும். மத்தியான வேளையில் கூழ் குடிங்க. முதல்ல நீங்கள் 1 டம்ளர் கூழ் தான் குடிக்க முடியும். தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் குடிச்சு பாருங்கள், 2 டம்ளர் கூழ் குடிப்பீங்க. அப்போ வந்து குடல் வந்து கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிடும். ரத்தம் புதுசாக ஊற ஆரம்பிச்சிடும். நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் போய் சேரும். இந்த முறையை எல்லாரும் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.